டிசம்பர் மாதத்திற்கான மைத்ரேகி முகூர்த்தம் நம்ம ஒவ்வொரு மாதமுமே அந்த மாதத்தோட முதல் வாரத்தில் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த நேரத்தில் முகூர்த்தம் வருது அப்படின்னு நம்ம உங்ககிட்ட நானும் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அந்த வகையில் நான் இந்த பதிவில் இந்த மாதத்தில் 3 முகூர்த்தம் வருது. அதில் முதல் முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. ஒன்று ஞாயிற்றுக்கிழமையே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 2024 டிசம்பரில் நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் வந்து சனிக்கிழமையே வந்து ஒரு பதிவும் கொடுத்திருந்தேன். பார்த்தவங்க அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. பட் நெறைய பேரு நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க. நீங்க ரெகுலரா நம்ம சேனல ஃபாலோ பண்ணா தான் எல்லா விஷயங்களையும் உங்களால மிஸ் பண்ணாம அத வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியுங்க. எப்ப எப்பயாவது ஒரு முறை நீங்க நம்ம சேனல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நம்ம நடுவுல சொல்லக்கூடிய நெறைய முக்கியமான பதிவுகள நீங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அபிஜித் நட்சத்திர வழிபாடு நேரம் வந்து இருக்குது. அதனால அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த முகூர்த்தம், அந்த அபிஜித் முகூர்த்தம் இன்னொரு 2 நாட்கள் வந்து இந்த மாதத்துல இருக்குது. அதற்கான எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நெறைய பேரு என்ன கேட்குறீங்க அப்டின்னா, இப்போ ஒரு முகூர்த்தம் சொல்றேன்னா, அடுத்த மாதத்துக்கு அந்த முகூர்த்தம் வரும் அப்படின்னு இப்பவே கேட்குறீங்க. நீங்க வந்து நான் அத மாதிரி அடுத்த ஜனவரி 2025க்கான முகூர்த்தத்தை எல்லாம் நான் இப்பவே வந்து ரெகுலரா வந்து சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தா தான் என்னென்ன விஷயங்கள் வரும்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதா, இல்லையா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு முக்கியமானதாக இருந்துச்சுன்னா, நீங்க அத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இந்த கடன் பிரச்சனைய பொறுத்தவரை நம்ப கைக்கு மேல பலன் தரக்கூடியது தான் இந்த மைத்திரேக முகூர்த்தம். நெறைய பேருக்கு அட்டகாசமான பலன்கள இது கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த வகையில சொல்லணும்னா, நெறைய அ பேரு வெற்றிலை தீபம் வந்து அற்புதம். அமாவாசை, உப்பு மூட்டை, மைத்திரேக முகூர்த்தம் தான் மாதத்துல 2, 3 முகூர்த்தம் வருது. அதனால ஏதாவது நம்ம ஒரு முகூர்த்தத்த பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானது. எப்படியும் ஒரு முகூர்த்தம் வந்து செவ்வாய்க்கிழமையானது அல்லது சனிக்கிழமையாவது வரும். அதேபோல இந்த மாதத்துல சனிக்கிழமை மாதம் முடிவடையும் முடிவு பெறும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாள்ல வருது. அத வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டா, நிச்சயமா பிறக்கக்கூடிய அடுத்த ஆண்டு நமக்கு மிக்க நல்ல ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோட நீங்க இதையும் செய்யுங்க. அ ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மைத்ரேயை முகூர்த்தத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மையப்பகுதி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா, நான் வந்து அந்த முகூர்த்தம் ஃபுல்லா வந்து எவ்வளவோ அதுக்கப்புறம் அதோட மிடில் பார்ட் வந்து அந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பதிவிலும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில நீங்க பயன்படுத்தி, இத நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, அமௌண்ட் வந்து எடுத்து கவர்ல வச்சீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு கடன் சுமையானது மிக விரைவிலேயே தீர்ந்து போயிடும். 2வது முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அதாவது இன்று புதன்கிழமை வந்து என்ன நேரம் அப்படின்னா, புதன்கிழமை வந்து மேச லக்னம், அஸ்வினி 2 மணியிலிருந்து 3:55 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 107 நிமிடங்கள் வந்து இருக்குதுங்க. அம் அந்த நேரத்தில படம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுத்தபத்தமா இருக்கிறவங்க உங்க பூஜை ரூமுக்கு போயிட்டு குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு, நீங்க அந்த ஒரு தீபத்த வந்து ஏத்திட்டு செய்யலாம். நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்ற எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த கவர்ல எடுத்து வச்சீங்கனாலே போதுங்க. 3வது முகூர்த்தம் இந்த மாதத்தோட கடைசி முகூர்த்தம், இந்த வருடத்தோட கடைசி முகூர்த்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 28/12/2024 சனிக்கிழமை அன்னைக்கு வரும். விருச்சிக லக்னமும், அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த முகூர்த்தம் நேரம் பார்த்தீங்கன்னா, அதிகாலை 3:27 மணி முதல் 5:38 மணி வரை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது தான் இது. இந்த 131 நிமிடங்கள் வந்து இருக்கும். இத தவற விடாதீங்க. அதிலும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வந்து பணம் எடுத்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. கடன அடைப்பதில இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது 100% பலன்கள நமக்கு பெற்றுத்தரும். அந்த ம்
பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 4:10 மணிலேருந்து 4:53 மணி வரைக்குமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு முகூர்த்தத்தோட 2020 அப்படிங்கிற ஆண்டு முடியும்போது, பிறக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு நமக்கு எல்லோருக்குமே பண ரீதியா நல்ல முன்னேற்றத்தை தரும். இப்ப சில விஷயங்கள நான் உங்ககிட்ட சொல்றேங்க. அ நம்ம கவர் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? வைக்கிறீங்க அப்படின்னா, அதோட கடன் தொகையை என்ன அப்படிங்கிறத நீங்க மேல எழுதிக்கலாம். இப்போ வந்து நீங்க 2, 3 கடன் இருக்கு அப்படின்னா, ஒரு பேங்க்ல இருந்து ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க. இந்தியன் பேங்க்கு ஒரு லோன் எடுத்திருக்கீங்க. இன்னொரு கவர்ல வந்து நீங்க வந்து ஒரு தனிநபர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கடன் எத்தனையோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். தனித்தனியா எடுத்து கூட வச்சிருக்கலாம். அ முடிஞ்சதுன்னா, நீங்க அந்த மாசத்தோட எடுத்து போட்டுடலாம். மத்த 2யும் வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஆனா, ஒண்ணு நீங்க வந்து அத பயன்படுத்த போறீங்கன்னா, அது முகூர்த்தத்துல எல்லா கவர்லயும் நீங்க ரூபாய் நோட்டு வைக்கணும். ரூபாய் நோட்டு வந்து இதுலயும் வந்து வைக்கணும். ஆ எல்லாத்துலயுமே வந்து வைக்கணும். எல்லாத்துலயுமே ஒரு பிரியாணி இலை இருக்க வேணும். அதே மாதிரி ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பச்சை கற்பூரம் வந்து ஆவியாக இருந்துச்சுன்னா, திரும்பவும் வந்து பச்சை கற்பூரம் அதில வைக்கணும். சில பேர் வந்து யோசிப்பீங்க, இத ஏன் நீங்க ரிப்பீட்டா ஒவ்வொரு மாசமும் சொல்றீங்க அப்படின்னு. நீங்க வேணா இந்த பதிவு கீழ வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்க பாருங்க. இந்த மைத்ரேக முகூர்த்தம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆனது அப்படின்னு. இது வாரம் ஒரு முறை வருமா அப்படின்னா, யாராவது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இத நான் வந்து இந்த ஒவ்வொரு மாதத்திலயுமே வந்து நம்ம இந்த விஷயத்த சொல்லி பலன்கள் பெற்றவங்க வந்து அதிகமா இருக்காங்க. அம் ஆன்லைன்லயே நான் வந்து கடன் அடைச்சுட்டோம் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ரூபாய் நோட்டுகளை நீங்க சுப செலவுக்கு, தங்கம், வெள்ளி வாங்குறதுக்கு, இல்லன்னா அன்னதானம் செய்யறதுக்கு, குலதெய்வ கோயில் உண்டியல்ல போடுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்க எழுதுறீங்க. இல்ல இந்த மேல் பக்கமும் வந்து எழுதலாம். இல்லைன்னா வந்து இதில இடம் இல்ல அப்படின்போது, அந்த இலையை நீங்க வந்து ஒரு மெழுகு வர்த்தியாலயோ இல்லைன்னா வந்து விளக்குலயோ எரிச்சுட்டு, புது இலைய வச்சு நீங்க எழுதிக்கலாம். எரித்த சாம்பலை நீங்க தண்ணீர்ல கரைச்சு விடலாம். அல்லது காத்துல ஊதி விடலாம். இதுக்கு அது மாதிரி தான். இடமே இல்லை. இதுக்கு மேல நாங்க எழுத முடியாது அப்படின்றவங்க, நீங்க அத வந்து எரிச்சுட்டு புது இலைய ஒரு கவர் வந்து வச்சுக்கோங்க. ரெட் கலர் பேனால எழுதலாம். ப்ளூ கலர் பேனால எழுதலாம். அப்புறம் வந்து கலர் பேனால அதாவது வந்து கிரீன் கலர் பேனால எழுதலாம். நீங்க எக்காரணத்த கொண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணத்த உங்களுடைய கை செலவுக்கு எடுக்கவே கூடாதுங்க. ரொம்பவுமே முக்கியம். அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி எடுத்தீங்கன்னா, நீங்க அந்த பணம் சேர்ந்ததே வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால நீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க. அடுத்து நெறைய பேரு கேட்கறது என்னன்னா, என்கிட்ட வந்து நல்ல அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டு அதாவது வந்து ஒரு 25, 5000 இந்த மாரிலாம் இருந்தா பெரிய அமௌண்ட்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைங்களா? அமௌண்ட் வந்து பெரிய தொகை. இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, அமௌண்ட் வந்து 25, 5000, 50,000 இருக்கு. நான் ஆன்லைன்ல அந்த நேரத்தில வந்து கட்டணும். இந்த மாரி இருக்கும்போது எடுத்து வைக்கலாமா? அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டா, அந்த நேரத்தில நாங்க போய் தங்க நகை எடுக்கலாமா? அல்லது வந்து எஃப்டி கட்டலாமா? அ நகை சீட்டு போடலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. இந்த அபிஜித் சாரி இந்த மைத்ரேக முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் அடைப்பதற்கு மட்டும் தாங்க பயன்படுத்தக்கூடிய பிரத்யேகமான முகூர்த்தம். மத்ததுக்கு இது வேலை செய்யாது. ஸோ, இத வந்து நீங்க மத்தது எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்க இதுக்கு கடன் கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ரெகுலரா உங்களுக்கு அப்பதான் உங்களோட அம் இதெல்லாமே வந்து கடன் வந்து சீக்கிரம் வந்து அடையும். நீங்க இத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி, அது இருந்த இடமே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு மாற்றம் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.